வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தியேட்டர்ல எல்லாருமே கண் கலங்க வச்ச ஒரு படம். ஸோ இந்த படம் பேர் வந்து சித்தாரே ஜமீன் பர் அப்படின்ற படம் தான். அமீர் கான் ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷனில் அவரே ஹீரோவாக நடித்து வெளிவந்த படம் தான் சித்தாரே ஜமீன் பர். இந்த சித்தாரே அப்படின்ற வார்த்தை வந்து கிட்டத்தட்ட படம் முடியும் போது எல்லார் மனசுலையுமே வந்து நிற்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு டீம் பேர், பேஸ்கெட் பால் டீம் பேர் தான் சித்தாரே. ஸோ அதுக்கு ஒரு ஹெட் கோச் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான். அமீர் கானை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட சில விஷயங்கள் பயப்படுவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட பயப்படுவார். அதுக்கு சில ரீசன்ஸ் படத்தில் காமிச்சிருப்பாங்க. லிஃப்ட்ல போகிறதுக்கு கூட பயப்படுவார். ஸோ அதுக்கு சில ரீசன்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சி எப்போவுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுவார் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து அவர் ஒரு 3 மந்த் வந்து ஒரு இடத்துல வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதான் உங்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சி குன்றிய ஆட்கள், அதாவது வயதில் வந்து பெரியவங்களா இருப்பாங்க. ஆனால் மனதளவில் பார்த்தீங்கன்னா 8 வயசு குழந்தை எந்த அளவுக்கு வந்து ஒரு பேசுமோ பழகுமோ செய்யுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு புரியும், செய்யவும் முடியும். பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா வயசு பெரியவங்கன்றதுனால பல இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹெட் கோச்சாக போறாரு பேஸ்கெட் பால் டீமுக்கு. ஸோ அந்த டீமை வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போய் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சியும் பண்றாரு. அங்க நடக்கக்கூடிய காமெடிகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டருக்கு வந்து கண்டிப்பா ஒரு நன்றி சொல்லிடணும். ஏன்னா ஆர்எஸ் பிரசன்னா அவர்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து அதை மக்களுக்கு வந்து சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுப்பாரு அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் மியூசிக் அவர்களை வெளியே வந்திருந்தது இந்த படம். ஸோ மியூசிக் கிட்டத்தட்ட இந்த படத்தோட டைரக்ஷன் 100% அப்படின்னா மியூசிக் வந்து 200%, ஆக்டிங் 500%, ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து 1000% வந்து கொடுக்கலாம். ஏன்னா படம் பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக ஒரு முறையாவது அழுதுருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட 3 முறை அழுதுட்டேன். படம் பார்க்கும்போது வந்து தேட்டரில் பார்க்கலன்னா இன்னும் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலன்னா மிஸ் பண்ணுவோம்ல சில படங்களை. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட 80 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்டோம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி தாண்டி கலெக்ஷனில் இப்பயும் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 100 கோடி தான் கலெக்ஷன் அள்ளுமான்னு பார்த்தோன்னா 500லேருந்து 1000 கோடி ஆள்றதுக்கான 100% சூப்பரான ஒரு படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட குபேரா அப்படின்ற ஒரு படமும் இது கூட வந்திருந்து, இந்த படம் கூட டிஎன்ஏவும் வந்திருந்தது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நல்ல படங்கள் வந்து ஒரே வாரத்தில் வெளிவந்ததுனால அமௌண்ட் விஷயத்தில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கலாம். பட் ஆனால் கதை வயசில் நான் குபேரா பார்த்துட்டேன். ஸோ குபேராவோட சித்தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு படம் செம்மையாக இருந்தது. அதுலேயும் அவங்க அந்த பசங்க பண்ணுற எஸ்பெஷலி எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது. இவர் அவங்களுக்கு கோச்சா இருந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்கள்கிட்ட இருந்து இவர் தான் கடைசியில் லேர்ன் பண்ணிட்டு போவார். ஸோ அதை அவர் சொல்லும் போது கண்டிப்பாக வந்து கண் கலங்கியிருப்பாங்க. அது வந்து மியூசிக்கில் வந்து கண்டிப்பாக பல இடங்கள்ல செம்மையா வந்து கூஸ் பம்ப் பண்ணியிருக்காரு சங்கர் மகாதேவன் அவர்கள் வந்து. ஸோ ஓவராலா இந்த படத்தை பத்தி ஒரு முறை சொல்லலாம் 2 முறை சொல்லலாம்னு கேட்டா 100 முறை சொன்னா கூட சலிக்கவே சலிக்காது. 100 முறை பார்த்தாலும் இந்த படம் வந்து சலிக்கவே சலிக்காது. அப்படியாப்பட்ட ஒரு செமையான படம். ஸோ அது எல்லாருமே கனெக்ட் ஆன விதம் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. அருமையான கதைக்கலாம், அதை எடுத்துட்டு போன விதம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் விஷயம் நம்ம அந்த படத்துல இருந்து கத்துக்கலாம், யார்கிட்ட இருந்தோம்னா எந்த விஷயத்தோனா எப்போ வேணா லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நமக்கு இந்த படம் வந்து கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா இருப்பாரு சிங் அவர்கள். ஸோ அந்த தாத்தாவை பார்த்தவொடனே ஆக்சுவலாக அப்படி ஒரு தாத்தா வந்து எல்லார் குடும்பத்திலையும் இருந்தாங்க அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாம். அவர் பேசுகிற ஒவ்வொரு விதமும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி பேசணுமோ அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக தான் பேசியிருக்காரு. ஸோ அதுவும் தமிழில் வந்து பார்க்குறப்ப இன்னும் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு தாத்தா நம்ம கூட இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சிங் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. ஸோ அவங்க கிட்ட தான் இந்த பசங்க எல்லாருமே வளருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹெட் கோச்சாக இவர் போவார். அப்புறம் டைம் டியூரேஷன் முடிஞ்சவொடனே அவரோட ஹெட் கோச்சை இது பண்ணிட்டு வேற ஒரு விஷயம் அவருக்கு ஒரு லைஃப்ல நடக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் தான் இந்த படத்துல இருக்கான்னு பார்த்தா கிடையாது. செம்மையான ஒரு லவ் ஸ்டோரியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த லவ் ஸ்டோரி வந்து செமையா இருந்திருக்கும். படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த லவ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள குழந்தை வேணான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களே டிசைட் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வர வேண்டிய லவ் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாமே ஓவராலா கலந்து ஒரு செம்மையான எமோஷனலான சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர் படம் பார்த்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ சித்தாரே ஜமீன் பர் தேட்டரில் மறக்காம மிஸ் பண்ணாம இப்போ பாருங்க. என்னோட ரேட்டிங் 10க்கு 20 மதிப்பெண் தரேன். ஏன்னா 10க்கு 10 தான் எல்லாரும் தருவாங்க. 10க்கு 20 அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் தர மாட்டாங்க.
ஓ, ஆனால் நான் தரேன்னா அதுக்கான ரீசன் இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு கூட சிலர் நினச்சிருக்கலாம் நல்ல படங்களை. பட் ஆனால் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸோட ஃபீல் செம்மையாக கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு ஹெல்த்தி ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் மணிகான் 27.